மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் அண்மையில் கூறிய தொடர்ந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி தர முடியாது என்ற கருத்து சர்ச்சையை உருவாக்கியது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் மத்திய கல்வி அமைச்சரை கண்டித்து கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களிடம் ஜிஎஸ்டி வரி வசூல், லட்சம் கோடி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பாஜகவின் கல்வி நீதி ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக